ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மனோஸ்வீ சேனல். இந்த வீடியோவில் மொட்டு குழம்பு எப்படி சூப்பராக அதே சமயம் ஈஸியாக செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நான் 10-15 பல் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம், பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். அது நல்லா கட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் பாதி தாளிப்புக்காக வச்சுட்டு வெங்காயத்தை மீதி இதுக்குள்ளே அரைச்சி எடுத்துக்கலான்ட்டு போட்டாச்சு. அது கூட இஞ்சி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இது மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துருக்கேன். இதையெல்லாம் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது கூடவே இந்த மாதிரி சின்ன சைஸ் தக்காளி 2 எடுத்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு தாளிப்பு கொடுத்துக்கலாம். நான் ரைஸ் பிராண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். அது கூடவே அன்னாச்சி பூ, ஏலக்காய் ஒன்று, கொஞ்சமாக கடற்பாசி சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் அரைச்ச மசாலா பேஸ்ட் எல்லாம் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்து அது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டு விழுதாக அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது எதுக்காகனா குழம்பு கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கும், அதுக்காக. அதுக்கப்புறமா மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன், 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மல்லித்தூள் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஜீரக மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு மஞ்சள்தூளும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை கொதிக்க விட்டுக்கலாம். இதுக்கிடையில் அரை மூடி தேங்காயில் நான் பாதி எடுத்திருக்கேன். அந்த தேங்காயும் ஒரு 5-6 பல் முந்திரி பருப்பும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து விழுதாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், தண்ணி சேர்த்தாச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் முந்திரி பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறமா ஒரு 10 முட்டை நான் வேக வச்சு எடுத்து கத்தியில் கீறி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இது கூட அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். தேங்காய் முந்திரி விழுதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி முட்டை நான் கீறி வச்சுருக்கேன் கத்தியில். இதை நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு. பாருங்கள், அந்த தேங்காய் பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்து கடைசியாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், பரிமாற வேண்டியது தான். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.